ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. ராம்ஜி சார் சொல்லுங்க, பிறக்க போகின்ற தை மாதம் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும்? மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே வைஷாலி 4ஆம் இடத்துக்குடைய குரு பகவான் 4ல் வந்தார். திரும்ப இப்போ 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். 3ஆம் இடத்துக்கு போனாலும் போனார். 3ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக ஒரு 4 கிரகங்களை பார்க்குறார். அவர் யார் அந்த 4 கிரகங்கள் அப்படின்னா செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் எல்லாரையும் பார்க்குறாங்க. ஏற்கனவே இவங்க எல்லாரும் 9ஆம் இடத்துல உட்கார்ந்ததே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அது வந்து அதிர்ஷ்டம் என்று அழைக்கப்படுகிறது. எந்த ஒரு ராசிக்காரங்களுக்கும் நம்ம சொல்கிறோம் டாப்பில் இருக்குது, ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வரும் அப்படிங்கிற மாதிரி. இப்போது மார்கழி போய் தை மாதம் வந்தால் டாப்பில் வரும். இப்போ மேசராசிக்காரர்கள் டாப்பில் வர போகிறாங்க. 9ஆம் இடத்திலே இத்தனை கிரகங்கள் வரும் பொழுது அதிர்ஷ்டம் சும்மாவே வரும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, நான் பாட்டுக்கு விளையாட்டாக பண்ணேன் சார், என் நேரம் அது கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நேரம் தான் இது. விளையாட்டாக பண்ணோம், அது கிளிக் ஆயிடுச்சு. அதெல்லாம் நிறைய பேருக்கு, அதாவது நம்ம சொல்லுவோம், இந்த ஒரு தொழில் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஒரு வித்தியாசமாக நம்ம ஏதாவது ஒரு கடை ஆரம்பிக்கிறோம், ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கிறோம். எனக்கு மளிகை கடை பிடிக்குதாங்கிறது விஷயமே கிடையாது. மளிகை கடைக்கு என்ன பிடிக்கணும், அதான் விஷயம். ஸோ அப்போ மேசராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதை தொட்டாலும் அந்த ஜாபுக்கு உங்களை பிடிச்சிருக்கும், உங்களை செலக்ட் பண்ணி அது கூட்டு போயிடும். ஏன் அப்படின்னா அந்த 9ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும்பொழுது பேரதிர்ஷ்டம் உங்களை செலக்ட் பண்ண போகிறது. அதுதான் முக்கியமான விஷயம். அப்போது இதை போய் குரு பார்த்துடுறார். குரு பார்க்கும்போது ஏற்கனவே யார் 5 கூடிய சூரிய பகவான், இந்த பக்கம் என்னடானா 2 கூடிய சுக்கிர பகவான், இந்த பக்கம் என்னடானா 3 6 கூடிய புத பகவான், இப்படி எல்லாருமே இருக்காங்க. இந்த சூரிய பகவானை குரு பார்க்கும்போது, குரு ஏற்கனவே புத்திரகாரகன், அவன் வந்து 5 குடையவனை பார்க்கும் பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு குழந்தை கன்ஃபார்மாக வந்துடும். குழந்தை யாரெல்லாம் ரொம்ப வருஷமாக கஷ்டப்படுறாங்க, எனக்கு வந்து ஐவிஎஃப் பண்ணுறேன் சார், ஐயுஐ பண்ணுறோம், ஆனால் எனக்கு ஒரு பிராப்தம் தான் இல்லை, புத்திர பிராப்தியே இல்லை, சந்தான பிராப்தி இல்லாமல் கஷ்டப்படுறேன், கவலைப்படாதீங்க. இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம், இந்த தை மாதம் பிறந்த உடனே வீட்டில் ஒரு மங்கள சத்தம் கேட்கும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, 2வது விஷயம், இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சே என்ன அப்படின்னா இந்த 7.5 சனி. இந்த 7.5 சனி சனிப்படுத்தும் பாடு. இந்த சனிப்படுத்தும் பாடு என்ன பண்ணிட போகிறாரு சனி? சனி வந்து ஒரே 10ஆம் பார்வையாக இங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்துடுறாரு. 10ஆம் பார்வையாக. அப்போது இந்த கிரகங்களுக்கெல்லாம் வந்து சனியினுடைய தொடர்பு கிடைக்குது. அப்போது மேசராசிக்காரர்கள் வெகு பிரபலம் அடைய போகிறார்கள். 7 கூடிய சுக்கிரனை வேற குரு பார்க்கறதால அப்போ என்ன ஆகும்னா, கல்யாணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகும். இந்த தை மாதம்னா கல்யாணம் ஆகும்னு எங்களுக்கே தெரியும் சார். தை மாதம் எல்லாரும் கல்யாணம் ஆகுங்க, ஆனால் மேசராசிக்காரங்களுக்கு மட்டும் கல்யாணம் ஆகிறது தான் நம்ம ஸ்பெஷலே. ஸோ அப்போது இந்த தை மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கு திருமண பிராப்தி வருகிறது. வெளிநாடு செல்லுகின்ற யோகம் கிடைக்கிறது. ஐம் ஃப்ளையிங் மேன், ஆக்சுவலி ஐம் கோயிங் டு ஆஸ்திரேலியா, இதெல்லாம் பண்ணுவீங்க. ஒரே என்ன சொல்கிறது, பிஸி தான், இதெல்லாம் நடக்கும். ஸோ அப்போது மேஷராசிக்காரர்களுக்கு வெளிநாடு போகிற யோகம் ப்ளஸ் சுக்கிரனை குரு பார்க்கறதால கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு. ஒரே ஒரு வீட்டுக்குள்ளே தான் சார் நாங்கள் இருக்கோம், ஆனால் ஒன்றுக்கு ஒன்று நாங்கள் பேசிக்கிறதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் எங்களுக்குள்ள சண்டை, எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த பீரியடில் தான் நடக்கும். ஸோ அப்போது அந்த சண்டை வரக்கூடிய அதெல்லாம் சேர்ந்து சில பேருக்கு மறுமணம், திருமணம் வேறு மறுமணம் வேறு. திருமணம்னா கல்யாணம், மறுமணம்னா முதல் திருமணம் முறிந்து 2வது திருமணம் ஆகிறது. அது போன்ற அமைப்புகளுடையவர்களுக்கெல்லாம் கூட குரு பகவான் பார்த்து அவருடைய அனுகிரகத்தாலே அவங்களுக்கு அவர் ஆசைப்பட்ட மாதிரி நடக்கும். இதில் முக்கியமான விஷயமே என்னென்னா, இந்த 7ஆம் இடத்தையே குரு பார்த்துறாரு 5ஆம் பார்வையாக. அப்போ என்ன ஆகும்னா, புதிய பார்ட்னர்ஷிப் கிடச்சிருவாங்க. மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் சார், இவங்க கூட சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தோம், பார்ட்னர்ஷிப்பாக, இவனை பார்த்தா வேலை பார்க்குற மாதிரியே எனக்கு தெரியல, அப்போது என் கூட என் வேகத்துக்கு ஓடுற ஒரு பார்ட்னர் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நண்பர்களை நாம் செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, யார் மேலேயும் தப்பு கிடையாது. இப்போது நம்ம ஒரு முயல் வேகமாக ஓடுது, அதனுடைய குணம். ஆமை பொறுமையாக நகர்ந்து வருகிறது, அது ஆமையோட குணம். முயல் உயர்ந்ததும் இல்லை, ஆமை மட்டமானதும் இல்லை. அது முயலுக்கு ஒரு குணம், அது ஆமைக்குரிய குணம், அவ்வளவுதான். 2 பேரும் சேர்ந்து முயல் ஆமையாக மாறாமல் இருக்கணும்.
முயற்சி செய்யணும், முயலாமையாக இருக்கக்கூடாது. ஸோ அப்போ எதெல்லாம் வந்து நமக்கு தேவை, ஒரு பார்ட்னர்ஷிப் நமக்கு செட் ஆகலைன்னா அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பீடுக்கு வரக்கூடிய இதில் நம்ம போயிடணும். ஸோ நம்ம வந்து இந்த ரேஸ் கார் மாதிரி வேகமாக ஓடக்கூடிய ஆட்கள், இப்போ 10 செகண்ட் தான், அதுக்குள்ளே டயரை கழட்டி மாட்டிடணும். அவ்வளோ வேகத்தில் ஓடக்கூடிய ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டு டயர் மாற்றுறதுக்கு 2 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னாலாம் நம்மளால் அந்த வேகத்தை தாங்க முடியாது. அவ்வளோ பொறுமையெல்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. எனக்கு இப்போ நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இப்போ மேஷராசிக்காரர்கள் எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் 2x 4x 6x 10x ஆக்கி விட்டானுங்க. யார் இப்படி என்னை வேகமாக்கி விட்டாங்கன்னே தெரில. எனக்கு எதுக்குமே பொறுமை இல்லாமல் போயிடுச்சு. நான் எல்லாமே உடனே நடக்கணும்னு எதிர்பார்க்குறேன். எண்ணங்கள் ஆட்டிடியூடெல்லாம் மாறிடும். இப்போ 9ஆம் இடம் என்பது அப்பாவுடைய வீடு. அப்பாவுடைய வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது அப்பாவுடைய உடல்நிலை நலம், பொதுவாகவே மேஷராசிக்காரர்களுக்கு எப்போ பார்த்தாலும் அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அவர்களுக்கு வந்து அவங்க அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் சரியாகிறபடியாக இந்த இத்தனை கிரகங்கள் 9ஆம் இடத்துல அமர்ந்து அதை குரு பார்த்து அனுகிரகங்களை செய்கிறார். இதுதான் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் இதுதான். ஸோ அப்போது மேஷராசிக்காரர்களுக்கு சிறப்பு. அடுத்ததாக குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா 7ஆம் பார்வையாக இதை பார்த்தது போல 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை பார்க்குறாரு. இப்போ நிறைய லாபங்கள் வரும். ஆக இந்த தை மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு திருமணமாக போகிறது, புத்திர பிராப்தி இல்லாதவர்கள் கிடைக்க போகிறது, புதிதாக தொழிலில் சேர்பவர்கள் பார்ட்னரை மாற்றக்கூடியது எல்லாமும் இந்த பீரியட் தான் நடக்குது. தோஷங்கள் என்று எதுவும் இல்லை. ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. ஓகே சார். ஸோ நிறையான டாப்பான விஷயங்கள்லாம் நிறைய சொன்னீங்க, நிறைய பாசிட்டிவ் சொன்னீங்க. இந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் விலகி இருங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? 7.5 சனியிலிருந்து விலகி இருக்கணும். மேஷராசிக்காரர்கள் 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது பொய் உரைத்தல், ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் கூட ஏதாவது தப்பு பண்ணி பொய் சொன்னால் கூட உடனே மாட்டிப்பாங்க. ஏன்னா அந்த சனி வந்து என்ன பண்ணுவார்னா பார்த்துக்கிட்டே இருப்பார், பாம்பு மாதிரி. ஏதாவது ஒரு தப்பு பண்ண கூட மாட்டி விட்டுருவார். ஸோ அப்போது ஒரு கணக்கு வழக்கில் ரொம்ப ஜாக்கிரதையா, 10,000 ரூபாய்னா அந்த எண்ணி பார்த்து வாங்கணும். இவ்வளோ கொடுத்தேன், இவ்வளோ வாங்கினேன், அதில் கிளியராக இருக்கணும். கணக்கில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அதில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தா ஆஞ்சநேயரை கும்பிடலாம், நங்கநல்லூர் ஆஞ்சநேயரை கும்பிடலாம், அல்லது நாமக்கல் ஆஞ்சநேயரை கும்பிடலாம். அந்த மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு மேஷராசிக்காரர்களுக்கு சிறப்பு.